Assalamu alaikum warahmatullahi ta'ala barakatuhu. Welcome back to my channel. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரிஸ்கை தடுக்கும் 4 விஷயங்களை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். முதலாவதாக இந்த 4 விஷயம் நம்மளோட வாழ்க்கையில இருந்தா நம்மளோட வாழ்க்கையில ரிஸ்க் குறைந்து விடும். அது என்னென்ன விஷயம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதலாவதாக என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில தூங்குறது. அதாவது ஃபஜர் தொழுகாம காலையில தூங்குறது நம்மளோட ரிஸ்க் தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா குறைவாக தொழுகுவது. அதாவது ஃபஜர் தொழுகிறது, லுகர் தொழுகிறது இல்லை, லுகர் தொழுகிறது அசர் தொழுகிறது இல்லை, இது மாதிரி குறைவாக தொழுகிறது நம்மளோட ரிஸ்கை குறைக்குது அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா சோம்பேறியாக இருப்பது நம்மளுடைய ரிஸ்கை முற்றிலுமா குறைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. நாலாவதா பார்த்தா அமானிதத்துல மோசடி செய்வது. ஃபர்ஸ்ட் பொருள் மோசடி, அதாவது அனாதைகளோட பொருளை வாங்கி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தராம மோசடி செய்வது. அப்புறம் வார்த்தைகள்ல மோசடி செய்வது. ஒருவர் நம்மகிட்ட நம்பி சொல்லியிருப்பாங்க, அதை போய் பிறரிடம் புறம் பேசி அந்த அமானிதத்தை காப்பாத்தாம விட்டுறது. அது வார்த்தை மோசடியும் நம்ம ரிஸ்கை குறைச்சணும்னு சொல்றாங்க. ரிஸ்க் அதிகப்படுத்தக்கூடிய 2 விஷயங்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இரையச்சம். இரையச்சத்தோட இருப்பது நம்மளுடைய ரிஸ்கை அதிகப்படுத்தும். செகண்ட் ஒன்று என்னன்னா தவக்குல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா அல்லா இடத்துல நம்ம முற்றிலுமா பொறுப்பு சாட்டிடணும். நம்ம முயற்சி பண்ணுவோம், அல்லா அதுக்கு பொறுப்பெடுத்துக்குவோம். இது நம்மளோட ரிஸ்கை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.